சரி, வலிகாமம் வடக்கு பிரதேச அடுத்தபடியும் வலியாவும் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மீளக் குடியமர்த்தப்படாத குடும்பங்களை மீளக் குடியமர்த்துவதற்கான கால வரையறையை தீர்மானித்தலும் சட்டவிரோத கட்டுமானங்களை தடுத்தலும். இப்போ உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை சட்டவிரோதமாக கட்டுப்படுது. ஏற்கனவே தைட்டியில் ஒரு விகார சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுருக்கு. இப்போ இன்னும் சில கட்டிடங்கள் கட்டுப்படுது. இந்த மக்கள் இனிமேல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதலாவது விடயமாக போடுங்க. முந்தி அப்படி தான் இருந்தது. ஆனால் அது இப்போ மறைக்கப்பட்டுடுது. ஏன் மீள்குடியேற்றம் நடக்க இல்லையே இன்னும்? அப்படிங்க அந்த விஷயத்தை உங்களோட அஜெண்டாவில் தரணும். என்னது நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இனிமேல் வார கூட்டங்களில் இது முதல் விடயமாக இருக்கு. சரி சரி. ஆகவே இதுக்கு என்ன தீர்வு அடுத்த கூட்டத்தில் சொல்லுவீங்களா இல்லை எப்போ தர போறீங்க? மீள்குடியேற்ற அமைப்பை எவ்வளவு பேர் இருக்கணும் இப்போ நீங்க அடுத்த கூட்டத்தில் அதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு தகவல் தாங்க. அடுத்த கூட்டத்தில் முதலாவது விஷயமா போடுங்க. இது ஒவ்வொரு கூட்டங்களையும் விஷயமா இருக்க வேணும். இதில் முக்கியமாக தனியார் காணியில் ஒரு வைத்தியசாலை இராணுவத்தால் கட்டப்படுது. இப்போ அதுக்கு என்ன முடியும்? அதை பற்றி ஏதும் அறிஞ்சீங்களா? இப்போ அரசாங்க அதிபர் நீங்கள் தெல்லிப்பள்ள டிஎஸ் உங்களுக்கு தெரியுமா? உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டுப்படுறது தனியாக நீங்க இப்ப கேட்ட முதலாவது விடயம் இந்த மீளக்குடியமர்ந்த விடயங்கள்ல எங்கள்கிட்ட மாவட்ட செயலகத்தில் ஏற்கனவே பிரதேச செயலகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த தரவுகள் இருக்கு. ஏற்கனவே அந்த தெல்லிப்பள உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேச செயலகத்தில் பதிய சொல்லி விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்தந்த காலங்களில் விடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக மக்கள் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மொத்தமாக 40,158 குடும்பங்களைச் சேர்ந்த 1,39,409 குடும்பங்கள் அந்த பிரதேசத்தில் மீளக்குடியமர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீளக்குடியமர்ந்து இருக்கிறார்கள். இதை விட மேலதிகமாக 1,721 குடும்பங்களைச் சேர்ந்த 4,322 அங்கத்தவர்களுமாக அவர்கள் இந்தியாவில் இருந்து மீளக்குடியமர்ந்த மக்கள். ஆகவே மாவட்டத்தில் இதுவரைக்கும் மொத்தமாக 41,879 குடும்பங்களைச் சேர்ந்த 1,34,731 அங்கத்தவர்கள் மீளக்குடியமர்ந்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக மீளக்குடியமர வேண்டிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை விவரங்களை நாங்கள் பதிவு செய்து பிரதேசத்தில் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1,395 குடும்பங்களைச் சேர்ந்த 4,006 பேர் இதில் பதிவுகளை மீள குடியமர வேண்டியவர்களாக பிரதேச செயலாளர்களால் எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இது பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை. இப்போ ஆஸ்பத்திரியா இந்த காணியில கட்டினா நான் என்ன குடியிருக்கிறது என்னென்று குடியிருக்க தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதில் நீங்கள் தலையிட வேணும். தனியார் குடியில ராணுவம் வைத்தியசாலை கட்டையிலாது அடிப்படை மனித உரிமை மீற தவிசாலை இந்த என்னண்டா உண்மையிலேயே இப்போ அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறோம். சரியான ஒன்று இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்க பிரதேசம் இருக்குதானே, அந்த பிரதேசத்தை முழுமையாகவே அந்த இங்கேருந்து பலாலி வரைக்கும் முழுமையாகவே விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. சரியா, அதில் அந்த இடத்துல சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி விடுகின்ற போது அந்த ஹாஸ்பிட்டலையும் அது மக்களுக்கான ஹாஸ்பிட்டலாகவே மாற்றி கொடுக்கறதுக்கு கொண்டு ஒரு இணக்கப்பாட்டுக்கு இருக்குது. இப்போதைக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் வெகு கூடிய சீக்கிரம் இது அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதனால கடற்றொழில் அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி அல்லது பாதுகாப்பு அமைச்சினுடைய கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற முதலாவது விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை முதல் கட்டமாக விடுவதற்கு. அதுக்காக நாங்கள் மேற்கு பகுதியை விட வேணாம் என்று சொல்லல, முதல் கட்டமாக பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை முழுமையாக விடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கவனத்துக்கும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மேற்கு பகுதியில் விடுவதற்குரிய முயற்சிகளை முடுக்கிறோம். முதலாவது இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் எங்கள் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற விடுவிக்கப்படாத பகுதிகளை விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் தான் எல்லாருடைய கோரிக்கை முதல் கட்டமாக இருக்கு. வசாவளான் பகுதியில் இந்த வைத்தியசாலை அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் காணியில் இந்த விதமான சுயரிப்பு நடைமுறைகளும் இல்லாமல் ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை பொதுமக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயல்பாடு கிடையாது. அப்போ தயவு செய்து இன்றைக்கு அது ஒரு ஏற்கனவே தையிட்டியில் விகாரையை கட்டி போட்டு அதை அகற்றுறது சம்பந்தமாக நீங்கள் பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இப்போ ஆரம்பத்திலே அந்த கட்டுப்பாடு நடக்கைக்குள்ள அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது இந்த பொறுப்புள்ள சபையில் அந்த கட்டுமான
கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய இராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவித்து வந்து ஒரு குழப்பங்கள் மேலும் நீடிக்காதபடி வந்து தயவு செய்து வந்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தணும். வைத்தியசாலை வந்து நீண்ட காலமாக கட்டப்பட்டு அரைக்குறையிலிருந்து அதுக்குரிய கட்டுமான இதுல ஒரு விஷயத்தை நீங்க இருக்கணும் என்னன்னா, ஹை செக்யூரிட்டி சோனாக ராணுவம் வச்சிருக்கிற பொழுது கட்டினதை ஒழிய முதல் மக்கள் வாழ்ற காலத்துல அது கட்டப்படவில்லை. கட்டாயமாக உதட்ட காணியில கட்டி போட்டு கட்டாயமாக அந்த காணியில கொசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்க அதை அரசாங்க கொசுலா மாத்த போறோம்ன்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய அராஜகம். அப்படி செய்ய இயலாது. உரிய காணிக்காரன் காணியை கொடுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோட முடிக்க இயலாது. அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுங்க, அதை நிப்பாட்டுங்க. முதலாவது அந்த தீர்மானம் எடுக்கப்படும். சரி, இந்த காணியில் 2013 மே மாதம் 28ஆம் தேதி மற்றமானி அறிவித்தலுக்கு 6372 ஏக்கர் கைத்தொழில் தோணும். அதுக்கு எதிராக 2276 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் 3000 காணியை விடப்பட்டு அந்த வட்டாமானியில் விட்ரோ பண்ணப்படவில்லை. இன்றைக்கு மக்கள் குடியேறிட்டு மழை விட்ரோ பண்ணப்படாமல் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு மக்கள் குற்ற மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் திரும்பி நீங்கள் வெளியேறணும்னு சொன்னாலும் வழங்க வேண்டியிருப்பாங்க. அதை விட இந்த மக்கள் இந்த ஸ்பெசிஃபிக்கான காணியில ஆஸ்பத்திரி கட்டுறது சம்பந்தமாக கடந்த நீதிமன்றத்தில் சேர்க்கப்பட்டதுக்கு ராணுவம் சொன்னது நான் அங்கே இல்லை அடுத்த குடத்தில் வந்து அடுத்த கோர்ட் கேஸில் வந்து ராணுவ வைத்தியசாலை செய்கிறோம். இது ராணுவத்துக்கு எடுக்க போகிறோம். நாங்கள் என்னென்ன காணி விட போகிறோம் இது விட முடியாதுங்கிறத நாங்கள் இப்போ சர்வே பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கம், பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கத்தில் 669 ஏக்கர் விட வேண்டியிருந்தது. அதில் 234 ஏக்கர் 2024 மட்டும் விடப்பட்டது. இங்கே 400 மேற்பட்ட ஏக்கர் என்ன விட வேண்டியிருக்கு. அந்த இந்த பலாலி ரோட்டின் கிழக்கு பக்கம் ஏர்போர்ட் ரிசர்வேஷனுக்கு தேவையே இல்லாத இடம். அப்புறம் கட்டத்தை கட்டி போட்டு பிறகு சொல்லுவீங்க என்ன இவ்வளோ கட்டின வழியாக இவ்வளோ காசு தந்தா தான் விட வேண்டும். மாதம் இல்லை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே ஏற்கனவே டிசி ஜாமீன் இருக்கிற அவற்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. மாதம் இல்லை கட்டினாலே காசு தந்தா தான் விடுவ மாட்டோம். அப்போ எப்படியா இல்லாமல் இல்லை முதல் நிப்பாட்டும். நாங்கள் ஏற்கனவே ராணுவத்தில் ஜாழ்ப்பாண எஸ்எஃப் கமாண்டர் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். காணி உரிமையாளரால் எங்களை முறையிடப்பட்டிருக்கு. இந்த கட்டத்தை உடனடியாக நிப்பாட்டு சொல்லி நிப்பாட்டி இருந்தால் திரும்ப தொடங்கி இருக்கிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறார். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் அதை வழிமொழிகிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு கௌரவ அமைச்சர் அவர்களே, இதிலே ராணுவ தரப்பினரும் பிரசன்னமாக இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேளுங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு கட்டிடம் ஒன்றை, அதுவும் அரச நிதி, எவ்வாறு செலவிடப்பட்டு கட்டப்படுகின்றது என்று கேளுங்கள். அதற்கு அவர்கள் பதிலளிக்கட்டும். முதல்ல வேற அரசாங்கம் தானே. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் இந்த போர்டை கூட போடலாம். போடப்பட்ட போர்ட் கூட அந்த நீங்கள் ஆட்சிப்படம் ஏறிய பின்னர் பாதை திறந்து விட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பாதையில போடப்பட்ட போர்ட் கூட அந்த உள்ளூராட்சி பொருத்தமான உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதி இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரச மாகாண சபையாக இருக்கலாம், நான் இதை பகிரங்கமாக தான் குற்றம் சாட்டுகின்றேன், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம், அநேகமான ஸ்தாபனங்கள் வேணுமென்றால் ஒரு ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இன்றைய கட்டிடங்களைத்தான் அமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமான ரீதியாகவும் பாதிப்பு. ஒரு சட்டத்தை அரச ஸ்தாபனங்களை மீறுகின்ற நடைமுறை ஒரு பாராளுமன்றத்தால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உள்ளூராட்சி மன்ற சட்ட அதிகாரங்கள் பயிரப்பட்ட சட்டங்களை அரசு நிறுவனங்களை மீறுகின்ற நிலைமை இங்கேதான் இருக்கின்றது. இதுக்கு கேளுங்கள் எவ்வாறு அனுமதி பெற்றார்கள் என்று. ஆமிக்கு முன்னாக்கினது மிக கமாண்ட் முன்னாக்கினது கமாண்ட் Sir, earlier he told that 6,371 acres of land. 2013 it is gazetted by the government, that area. But before that we are using 11,000 of land on housing goods on in KK's area. But we released till 2013 remaining that which I mentioned, that gazetted acres of land. So now we are presently, last year December, the government given orders to survey again, because we released that land, but it is on the gazetted land, those who are using the civilian also. So that last year
December 4th, the survey department of Jaffna, they surveyed that high security zone. But 1,666 lands in high security zone, and 784 belongs to airport aviation and air force. So altogether, sir, 2,364. Now it is using military and the airport aviation. But sir, we can't, as a security force commander, I am representing the SF commander as a chief coordinator civil affairs. But we can't release actually that he mentioned that in the military camps, we are actually not using that former, what is called the legal action to make that what is the building and all. But it is gazetted land. It is still gazetted. But government wants to give the compensation to the civilian the presently. That's why the area is surveyed by the government. So that beyond that we can't do any decision because we are not the decision maker in higher level. Commander, දැන් මෙතන දැන් මේ අතන ප්‍රශ්නේ තමයි That is also same, sir. That is also under that our high security zone, sir. That is a separate land. That is under the gazetted land in high security zone. ஒரு பிரைவேட் லேண்ட்ல தனியாட்ட லேண்ட்ல எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல கட்டிட்டு போற இப்ப இப்படிலாம் சொல்றீங்க? என்ன அது என்ன சட்டம் அது? கொமிஷன் இல்லாமல் உயர் பாதுகாப்பு விலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அங்க எந்த கட்டிடமும் அமைக்க முடியுமா? இல்லை, அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு நீ அரசாங்க காணியா எடுத்தாண்டா கம்பன்சேஷன் பே பண்ண இல்லை. அப்ப நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் மதிக்குதா அல்லது ஆமி மதிக்குதா? இல்லையே, நீதிமன்றம் மதிக்கல. அதை நான் முன்மொழிகிறேன். ஆஸ்பத்திரி கட்டுறதை நிறுத்த வேணும்ன்றதை நாங்கள் முன்மொழிகிறோம். நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ, நாங்கள் அதை முன் கொண்டு வரோம்.